பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோலம். இப்போ இந்த நாகரிகமான நாள்ல உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை, வில்லா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜி வந்து ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு. அப்போ யாரும் வந்து கோலம் போடுறதில்ல வீட்டில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவே பார்த்தா வரிசையாக சாணம் மொழுகி வாசல் தெளித்து அதிகாலையில் 6 மணிங்கும் போது கோலம் பளிச்சுன்னு விதவிதமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் நம்ம எங்கே கோலம் போடுறோம்? கோலம் யாரும் போடுறதே இல்லை. அப்புறம் சாக் பீஸில் போடுறாங்க. அதுவும் ஏதோ டிசைனாக ரங்கோலி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இப்போது நம் வாழ்வில் செழிப்பாக இருக்க வேண்டும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஜெயிக்கணும், மேலே வரணும், எனக்கு வந்து சுபிக்ஷம் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன கோலம் போடணும் அப்படின்னு ஒரு பதிவு தான் இது. இப்போ சுதர்சனம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சுதர்சனம் அப்படின்னா என்ன? சுதர்சன சக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய காத்தல் தொழிலுக்காக பயன்படுத்தும் சக்கரம் தான் சுதர்சன சக்கரம். அப்போ அந்த சுதர்சன சக்கரத்தின் ஒரு வடிவு தான் அருங்கோணம். அப்போ அருங்கோண கோலம் அது வந்து சுதர்சன சக்கரத்தின் ஒரு வடிவம். அப்போ அந்த கோலத்தை டெய்லியும் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டால் ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த அருங்கோண சக்கரத்துக்கும் சுதர்சன சக்கரத்துக்கும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா, மகாவிஷ்ணு தன்னுடைய காத்தல் தொழிலுக்காக சிவபெருமானிடமிருந்து வாங்கியது தான் இந்த சுதர்சன சக்கரம். இது அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, திருவீலி மலையில ரெகுலரா டெய்லியும் வந்து மகாவிஷ்ணு 1000 தாமரை மலர்களால் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த தாமரை மலர்கள்ல ஒன்று கம்மியாயிடுச்சு. 999 மலர் தான் இருக்கு. அப்போ ஒன்று கம்மியாயிடுச்சுன்ட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்ணையே எடுத்து 1000வது மலராக சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டார். அதில் மனம் இறங்கி சிவபெருமான் வந்து கொடுத்தது தான் இந்த சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரம் தான் மகாவிஷ்ணுவுக்கு செல்வ திருமகளையே ஈட்டு கொடுத்துச்சு. செல்வ திருமகள் மகாவிஷ்ணுவின் காலடியில் இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த சுதர்சன சக்கரம் இருக்கிறதுனால. அந்த சக்கரம் என்ன அப்படின்னா, சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ எனர்ஜி இருந்தால் தான் நம்ம சுத்த முடியும். அப்போ சுதர்சன சக்கரத்துக்கு அவ்வளவு அதீத சக்தி உண்டு. வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கும், நம் வாழ்வும் சுழன்று கொண்டே இருக்கும். கடிகாரம் எப்படி ஓடிட்டு இருக்கு, அது மாதிரி சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த எனர்ஜி, அந்த செல்வம், அந்த ஈர்ப்பு நமக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் முன்னாடி இந்த அருங்கோண கோலத்தை போடுங்க. ஏன்னா மாவு அப்படிங்கிறது மகாலட்சுமி. காலையில நேரமே 6 மணிக்கு முன்னாடி கோலம் போடணும். 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்செல்லாம் கோலம் போட்டா மகாலட்சுமி வரமாட்டா. யார் அதீத பக்தியுடன், யார் நேர்மையாக கடைப்பிடிச்சு எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்ட், அந்த டைமிங்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் டைமிங் கரெக்டாக இருந்தால் இறைவன் டைமிங் கரெக்டாக நடத்துவார். அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டைமிங் கரெக்டாக காலையில் 6 மணிக்கு முன்னாடி எங்கள் கோலம் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், என்ன டெய்லியும் ஒரே கோலத்தை போட்டிருக்கீங்க? இதெல்லாம் கிரகம் ஏற்படுத்தும் தடை. ஏவனோ 1000 பேசினாலும் நமக்கு இல்லைன்னா கொடுப்பாங்களா? கிடையாது. அதனால இந்த அருங்கோண கோலத்தை ரெகுலராக போடுங்க. என்ன கோலத்தை மிதிக்காம பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அருங்கோண கோலத்தை டெய்லி நீங்கள் வீட்டில் போட்டு வாங்க. வாழ்வில் மாற்றம் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன்னா மகாலட்சுமி உள்ளே வந்துட்டா, அந்த சுபிக்ஷம் உள்ளே வந்துருச்சுனாலே நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளில போயிடும். அப்போ தீய சக்திகள் வீட்டுக்குள் வராமல் இருக்கிறதுக்கும், இல்லை எனக்கு வீட்டில் வந்து வாஸ்து தோஷம் இருக்குது, சனி தசை நடக்குது, 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து குரு நடக்குது, எந்த கிரக பிரச்சனைனாலும் லக்ஷ்மி உள்ளே வந்துட்டா எல்லா கிரகமும் ஆஃப் ஆயிடும். அப்போ அதனால் இந்த சுதர்சன அருங்கோண கோலத்தை போடுங்க. நீங்கள் வாழ்வில் வந்து ஜெயிச்சிருங்க. இப்போது இன்னும் எப்போ வந்து இந்த கோலம் போடக்கூடாது அப்படின்னா, இந்த கோலம் வந்து மகாலட்சுமியின் அம்சம். பெண்கள் தீட்டு காலத்தில், இப்போ வந்து வீட்டில் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாராவது ஒரு நபர் தீட்டு அப்படின்னா அந்த நாட்களில் கோலம் போட வேண்டாம். அப்போ மீதி நாட்களில் ரெகுலராக எப்பப்பெல்லாம் முடியுமோ இந்த கோலத்தை ரெகுலராக போடுங்க. லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு சீக்கிரம் போயிடுவீங்க. லக்ஷ்மி வந்து உள்ளே வந்து தங்கிடுவார். லக்ஷ்மி வந்துட்டான்னா அடுத்து எல்லாருமே மேலே வந்துடுவோம், டாப்புக்கு போயிடுவோம். அப்போ இந்த கோலம்ன்ற விஷயத்தினால உங்களின் வாழ்க்கையே, அலங்கோலமாக இருந்த வாழ்க்கை அடுத்து உயர கோலத்துக்கு போகணும்னா இந்த கோலத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் கண்ட விஷயத்தை எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோலம் போட ஆரம்பித்தாலே உங்களோட லைஃப்பில் மாற்றம் தெரியும். அதை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் லைஃப்பில் மேலே வர என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.